டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. மெட்ரோ ரயில் நிலையங்களின் வாயில்கள் இன்று மூடப்படுவதாகவும் செய்தியை பார்த்தோம். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளின் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகளின் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கள விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜீவ் இணைகிறார். ராஜீவ், தற்போதைய கள சூழல் என்ன? எவ்வளவு விவசாயிகள் அங்க போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படுவதை பார்த்து வருகிறோம். தெரித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன கள விவரம்? பதிவு செய்யும். திலகவதி, அதாவது ஏற்கனவே விவசாயிகள் அறிவித்த இந்த பேரணியை அடுத்து டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை இணைக்கும் எல்லை பகுதிகள் முழுமையாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த கண்ணீர் புகை கொண்டு இந்த சம்பவமானது ஹரியானா பஞ்சாப் எல்லை பகுதியான ஷம்பு எல்லை பகுதியில் தான் இந்த சம்பவம் தற்போது நடைபெற்றிருக்கின்றது. அங்கு தடுப்புகளை மீறி, காவல்துறையினருடைய தடுப்புகள் மீறி 144 தடை உத்தரவு அமலில் இருந்தும் அங்கிருந்து வரக்கூடிய விவசாயிகள் தடையை மீறி டெல்லியை நோக்கி பேரணி செல்ல முயன்ற பொழுது அவர்களை தடுக்கும் விதமாக இந்த நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதேபோன்று அனைத்து பகுதிகளிலுமே காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகள் தீவிரமாக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய விவசாயிகள் டிராக்டர்கள் கொண்டு நேரடியாக டெல்லியை நோக்கி அந்த பேரணியை தொடர்ந்து நடத்துவோம் என்ற உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய காவல்துறையினர் இது போன்ற தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற விதிகளை மீறி, காவல்துறையுடைய அறிவிப்பை மீறி தடையை மீறுபவர்கள் மீது கடுமையான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் தற்போது அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக இது போன்ற கண்ணீர் புகை கொண்டு வீசும் சம்பவங்களும் தற்போது அரங்கேறி இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் என்றாலே தெரியும். உத்தரப்பிரதேசனுடைய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இங்க காசிபூர் இந்த எல்லை பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. காரணம், இதற்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக போக்குவரத்து வேறு வழிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாகவும் இங்க இருக்கக்கூடிய சாலையில் வெகு நீண்ட தூரங்கள் வாகனங்கள் நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. மிகுந்த ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் வாகன ஓட்டிகள் கூறி வருகின்றார்கள். ஒருபுறம் காவல்துறையினர் விவசாயி அந்த பேரணியை கட்டுப்படுத்தும் விதமாக தீவிர கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. திலகவதி, ராஜு, நமக்கு தெரியும் MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா கொடுத்திருந்தார்கள் சில நாட்களுக்கு முன்பாக. அவருடைய முக்கிய பரிந்துரைகளில் ஒன்று விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் என்பது. இப்ப அதையும் வலியுறுத்திதான், அதனை முதன்மையாக வைத்து வலியுறுத்திதான் இந்த போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த அமைப்பை சேர்ந்த விவசாய அமைப்புகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க? அவங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள், இதுவரை நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் என்னென்னவாக இருக்கிறது? திலகவதி, கண்டிப்பாக, அதாவது அவர்களுடைய முக்கிய பிரதான முதல் கோரிக்கையாக என்று பார்த்தோம் என்றால் அவர்களுடைய விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். இதற்கு மத்திய அரசு உறுதிப்பட தெரிவிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய முதல் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இதை தவிர விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். விவசாயிகள் மீது போடப்பட்ட இருக்கக்கூடிய அந்த வன்முறையின் போது போடப்பட்ட அந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும். விவசாயிகள் கடன்களை தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரதான கோரிக்கைகள் முன்வைத்து அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் கடந்த முறை 2 முறை மத்திய அமைச்சர்களுடன் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாதன் காரணமாக இந்த பேரணியானது இன்று கட்டாயம் நடைபெறும் என அவர்கள் தரப்பிடமிருந்து கூறப்பட்ட நிலையில இது போன்ற பலத்த பாதுகாப்பு, பல அடுக்கு பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பை பொறுத்தவரை காவல்துறை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுடைய காவல்துறையாகட்டும், அதுபோல இந்திய துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்றுதான் பல்வேறு கட்டங்களாக இந்த தீவிர கண்காணிப்பானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. வாகன ஓட்டிகளும் தொடர்ந்து இங்கு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு பேசுவோம். सर अब कितना फेस कर रही है प्रॉब्लम? ट्रैफिक हो रही है ज्यादा? बहुत ज्यादा प्रॉब्लम फेस करने पड़ रही है यहाँ पे।
ये क्या नाम है जल्दी से जाम को क्लियर करवाने के लिए कोई आए और हमें क्या नाम है ऐसी प्रॉब्लम फेस करनी पड़ेगी तो दिक्कत होगी। அதாவது இவர்கள் கூறுவது போல, அதாவது காவல்துறையை வந்து ஏற்கனவே அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கின்றார்கள், மாற்று பாதையில் வந்து வாகனங்கள் வந்து செல்ல வேண்டும் என. இருப்பினும் வந்து இத்தனை அதிகப்படியான வாகனங்கள் வந்து ஒரே சாலையில் வந்து செல்வது மிக கடினமான ஒரு விஷயம். இதன் காரணமாகவே நீண்ட கிலோமீட்டர் தூரங்களாக இந்த சாலைகளில் வந்து வாகனங்கள் வந்து அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. காரணம், இதற்கான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தவும் அதே போல சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்டவும் வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், அதன் ஒரு பகுதியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மட்டுமே இது போன்ற நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறையினர் வந்து தெரிவிக்கிறார்கள். மட்டுமல்லாமல் மெட்ரோ நிலையங்கள், அதாவது குறிப்பாக நாடாளுமன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய மெட்ரோ நிலையங்களும் வந்து தற்போது காலை முதல் மூடப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாகவும் பொதுமக்கள் தற்போது சற்று சவால்களை வந்து சந்தித்து வருகிறார்கள். கலகவதி, இப்ப 200க்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது. நீங்க இருக்கக்கூடிய அந்த ஷம்பு பகுதியில் எவ்வளவு விவசாயிகள் கூடி ஒன்று திரண்டு வந்தனர்? அவர்கள் மேல கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டு அவங்க கைது செய்யப்படுகிறார்களா? அடுத்த கட்ட நடவடிக்கையாக காவல்துறையினர் பாதுகாப்புல ஈடுபட்டிருக்கிறவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன திட்டமிட்டிருக்காங்க? கட்டாயமாக, அதாவது அந்த ஷம்பு பகுதி பொறுத்தவரை பஞ்சாப் ஹரியானா எல்லை பகுதிகளாக இருக்கிறது. இங்கே வந்து ஏற்கனவே சுமார் 2500க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் கொண்டு பேரணியை வந்து தொடங்கி இருக்கிறார்கள் விவசாய சங்கத்தினர். அதே போல அவர்களை வந்து எதிர்கொள்ளும் விதமாகவும் அந்த எல்லை பகுதியை மீறி தடுப்புகளை மீறி அவர்கள் வந்து சென்றுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையின் தரப்பிடமிருந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஒருபுறம் மத்திய அரசு வந்து பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக இதனை வந்து முடித்துக் கொள்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தாலும், விவசாயிகள் தரப்பிடமிருந்து இது வந்து பல ஆண்டுகளாகவே தங்கள் தரப்பிடமிருந்து இந்த கோரிக்கையானது வைக்கப்படுகிறது. ஆனால் மத்திய அரசு உறுதி அளிக்கிறார்கள், ஆனால் அது வந்து கடைபிடிப்பதில்லை. அதே போல உறுதிப்பட அவர்கள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதனை அழுத்தமாக தெரிவிக்கும் விதமாக தான் இன்றைய தினம் அந்த பேரணியும் வந்து அறிவிக்கப்பட்டு தற்போது அதன்படி அவர்களுடைய அந்த பேரணியை வந்து தொடங்கியிருக்கிறார்கள்.